வணக்கம், நான் உங்கள் டிகே ஃபேஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹெர்ரிங் ஃபோன் ஸ்டிச். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிறது மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் கிராஸாக லைன் ட்ரா பண்ணணும். அந்த கிராஸ் லைன் வந்து ஒவ்வொரு லைனுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிளை வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு செயின் போட்டு அது பின்னாடி ஒரு குட்டி செயின் போடுறோம். இதுக்கு பேர் தான் பேக் செயின். எந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம பேக் செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு அப்படியே கிராஸாக மேலே உள்ள லைனுக்கு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடணும். இது லாக் செயின். ஸ்டிச்சை வந்து மூவ் பண்ண விடாமல் பார்க்குறது தான் லாக் செயின். அப்படியே ஒரு இன்ச்சில் வந்து அப்படியே கொண்டு வந்து ஆப்போசிட்டில் ஒரு செயின் போடணும். அது பக்கத்தில் ஒரு லாக் செயின் போடணும். போட்டுட்டு அப்படியே கீழே உள்ள லைனுக்கு கிராஸாக கொண்டு போகணும். கிராஸானால் பக்கத்தில் போகக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பேக்கில் திருப்பி கொண்டு வரும்போது அது கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ பாருங்கள், இப்போ கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு மேலே உள்ள ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு ஒரு 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் எல்லாமே வந்து யூனிஃபார்மாக நம்ம க்ரியேட் பண்ணணும். 1/2 இன்ச் வச்சோன்னா எல்லாத்துக்கும் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணி ட்ராயிங் பண்ணி வச்சுக்கிறணும். பாருங்கள், விட்டு அப்படியே கிராஸாக கீழே நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட்டு மறுபடி போட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நம்ம முடித்ததுக்கு பிறகு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஸ்டிச் போடணும். அசைன்மெண்ட் பிக்சர் போட்டு அதில் ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஸ்டிச் நமக்கு மறக்காமையும் இருக்கும், நல்லாவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பாருங்கள், நான் பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன் அசைன்மெண்ட் பிக்சருக்காக. நீங்கள் எந்த பிக்சர் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நம்ம எடுக்கிற பிக்சர் வந்து இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம பிக்சர் எடுக்கணும். இந்த இந்த பிக்சர் அப்ளை பண்ணால் பாக்ஸாக உள்ள பிக்சர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடில் அந்த ஸ்டிச்சஸோட ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கும் அழகாக இருக்கும். அசைன்மெண்ட் ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பட்டர்ஃப்ளையோட ஆண்டனாவில் வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண முடியாது, ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சை போட முடியாது. ஏன்னா அதில் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வர மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்டிச் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம செயின் போட்டுக்கலாம், ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம், பேக் செயின் போட்டுக்கலாம், டபுள் செயின் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இது மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அசைன்மெண்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.